எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் 3 டேஸாக டிராஸ்டிக்கான ஃபால் ஆகி இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் க்ரீன் கலர் கேண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதே போல் தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி கரெக்டாக மார்க்கெட் கேப் டவுன் ஆனாலும் நம்ம ட்ராப் பண்ணி வச்சுருந்த அந்த சப்போர்ட்டில் கரெக்டாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் கூட முடிவில் பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்து எபோவில் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா எங்கே ஓப்பன் ஆகிருக்கோ அந்த ஓப்பன்லேருந்து எபோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ தட் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே நேரம் பேங்க் நிஃப்டியும் ஓப்பன் ஆன இடத்துல மிடில் க்ளோஸ் ஆனால் கூட எங்கே ஓப்பன் ஆகிருக்கோ அதிலேருந்து எபோவில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ சப்போர்ட் லைனில் கரெக்டாக மார்க்கெட் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ரைட், இப்போ எந்தெந்த செக்டார் பாட்டம் அவுட் ஆகிருக்கு. சரி, மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் ரிவர்சல் ஆகலாம், இந்த ரிவர்சலில் எந்த செக்டார் ஃபஸ்ட்டு ரைஸ் ஆகும், எது ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸ்டில்னோ. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நேற்றுக்கு அனலைஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி டே ஒரு ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் மீட் ஆகிருக்கு பாருங்கள். இன்கேஸ் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா இதே போல் ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கலர் கேண்டில் புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகணும். லைக் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது கேப் அப் ஆகி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னாலே வி கேன் கன்ஃபார்ம் மார்க்கெட் திருப்பியும் அகெயின் வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான். அப்சைடில் 48,000, பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 45,500. வித்தின் இந்த ஒரு 2,500க்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இதே போல் நிஃப்டியும் நமக்கு பொசிஷனலாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லைனில் பாருங்கள். அதை இப்போ நான் டாப்பில் இருக்கக்கூடியது எடுத்துட்றேன், பாட்டம்லேருந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த சப்போர்ட் டு சப்போர்ட் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீட் ஆகுதா, பொசிஷனலாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லைனில் மீட் ஆகுதா. அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே வி கேன் கன்சிடர் மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் ரிவர்சல் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 21,200க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனால் மட்டுமே நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அதே நேரம் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஈவன் தோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் மேக்ஸிமம் ஒரு ஸ்பைக் மாதிரி வரலாம். அதாவது ஸ்பைக்னால் இந்த கேண்டிலுடைய அந்த விக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு கீழே ஃபால் ஆகிட்டு அகெயின் ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஃபால் ஆகிட்டு ஸ்பைக் மாதிரி அகெயின் மார்க்கெட் இந்த ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகலாம். ஸோ ஈவன் தோ மார்க்கெட் பிரேக் அவுட்டே ஆனால் கூட இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல பிரேக் அவுட் வேலை அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கு உண்டான டார்கெட் லெவல் கரெக்டாக மீட் ஆகி சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல பெஸ்ட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகக்கூடியதில் பெஸ்ட்டு செக்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஓரளவுக்கு மார்க்கெட் பெஸ்ட்டு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் நிஃப்டி ஃபினான்ஷியல் எடுத்தாலும் சரி பிஎஸ்யூ பேங்க்ஸ் எடுத்தாலும் சரி பாருங்கள், மார்க்கெட்டில் எல்லா செக்டாருடைய ஸ்டாக்ஸும் நல்லா ஃபால் ஆகிருக்கும்போது பிஎஸ்யூ பேங்க்ஸ் மட்டும் அந்தளவுக்கு ஃபால் ஆகலை. ப்ரீவியஸ் ஹை உச்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வெரி வெரி ஸ்மால். இதே நீங்கள் கம்பேரபிள் பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணுங்கள், எவ்வளோ தூரம் இறங்கியிருப்பாருங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் இறங்கிரு, 48,300லேருந்து 45,400 300 வரைக்கும் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 3,000 பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. ஆனால் பப்ளிக் செக்டார் பேங்க்கை பாருங்கள் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்கு. ஹையிலேருந்து 6,000லேருந்து 5,870 ஒரு 200-250 பாயிண்ட் தான் ஃபால் ஆகிருக்கு அதனுடைய இண்டெக்ஸு. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் தி புல்லிஷ் பாட்டம் அவுட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பொசிஷனலாக நம்ம பார்த்துட்ருக்கோம்.
நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த ஸ்டாக்கு 150 வரைக்கும் டார்கெட் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். 150 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப்டர் லாங் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஃபர்தராக இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டில் நோ மார்க்கெட் ஃபால் ஆனால் கூட ட்ரெண்டிங்கில் இருக்கிறது செக்டார் அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ். ஈவன் தோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு Q3 ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்கு. ஸோ இன்கேஸ் டிலே ஆனால் கூட யூஎஸுடைய ஃபெட் ரேட் வந்து 3 times கட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் இந்த கரெக்ஷன் ஆகிறது வந்து யூஎஸுடைய ரேட் கட் வந்து சம்ஹவ் டிலே ஆகும். ஆனால் கட் பண்ணுறது உறுதி. ஸோ எப்போ கட் பண்ணாலும் ஐடி இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். ஸோ செகண்டாக நீங்கள் வந்து பொசிஷனலாக ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது, ஐடி ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேர்ட் வந்து ஆஸ் யூஷுவல் ரியாலிட்டி அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ். மெட்டல் செக்டார் வந்து ரைட் நோ பாட்டம் அவுட் ஆகிருக்கு. அண்ட் மீடியா ஸ்டாக்ஸ் ஆல்சோ பாட்டம் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்தந்த செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல நீங்கள் உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ அந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டாக் வைஸாகவும் பார்க்கலாம். அண்ட் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க, ஆப்ஷன் ட்ரேடிங், இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட் வந்து டெய்லி லைவ் மார்க்கெட் அப்டேட் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆகி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல யாருக்குமே மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது நம்பிக்கையே. ஈவன் தோ நான் மெசேஜ் போட்டால் கூட யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க பெரும்பாலும். பிகாஸ் மார்க்கெட் வந்து டெய்லி கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கு. கேப் டவுன் அண்ட் ஓப்பன் ஆனதுலேருந்து கண்டினியூஸாக ஷார்ப்பான செல்லிங் ப்ரெஷர். திடீர்னு எப்படி மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த இடத்துல வாய்ஸை கேட்டு பாருங்கள். மார்க்கெட் டெக்னிக்கலில் வந்து எப்படி ஒபே பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டியுடைய ட்ரெண்ட் அப்டேட்டு. நிஃப்டி 21,320 வந்து இன்ட்ராடே சப்போர்ட்டு. இது வரைக்கும் செல்லர்ஸ் இந்த லெவல்ஸில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. செல்லர்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணிடுங்க. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நான் போஸ்ட் பண்ணது 9:54 நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். 9:54 கரெக்டாக. இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு பாருங்கள். 321,320. ஓகே, நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். 21,320 21,535 வரைக்கும் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் நிஃப்டி சொன்ன லெவலில் இருந்து, சொன்ன டைமில் இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சு. ரொம்பவே வந்து எந்த பாயிண்டில் ரிவர்சல் ஆகும், மினிமம் எவ்வளோ ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதே போல் தான் பேங்க் நிஃப்டிக்கு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் டாப்பில் ரைஸ் ஆனதுக்கப்புறம் 350 பாயிண்ட் வந்து ஃபாலையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ அலர்ட் வந்து கொடுத்துருந்தோம். இந்த சேனலை வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும். நாளைக்கு ஃப்ரைடே, நாளைய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இன்கேஸ் ஒரு கேப் அப் ஆனால் கூட ஃபர்தராக 21,520 இந்த லெவலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 21,700 வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஈவன் தோ நாளை மறுநாள் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்லி 21,200க்கு பிலோவில், இதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆகும் போது மட்டுமே இந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும். ஈவன் தோ மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆனால் கூட என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2024 மார்க்கெட் வந்து 23,000 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டில் நோ இந்த பாசிட்டிவிட்டி கண்டினியூ தான் ஆகுது. ஸோ பொசிஷனல் வைஸாக ட்ரேட் பண்ணுறவங்க யூ டோன்ட் வரி அபவுட் தட். மார்க்கெட் வந்து இது டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் தான். அண்ட் இந்த லெவல்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு மேக்ஸிமம் 45,150 ஆர் 45,100ங்கிறது வந்து பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும். பிகாஸ் ரொம்பவே ஷார்ப்பாக மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. அண்ட் பொசிஷனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள்.
ஓகே, மார்க்கெட் இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா ஒரு ஸ்மால் ஸ்பைக் வேணால் கீழே ஃபால் ஆகலாம். அது மட்டும் இல்லை, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனும் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டாக எடுக்கும். ஒரு ஸ்மால் ஸ்பைக் வேணால் வரலாம். ஸோ இந்த ஜோன்லேருந்து இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து குறைஞ்சி திருப்பியும் அப்சைட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ரைட், ஸ்டாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஃபோசிஸ், சேம் இன்ஃபோசிஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் தான். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கரெக்ஷனே ஆனால் கூட இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு கரெக்ஷனாக தான் இருக்கும். பிகாஸ் ஒரு கிளியராக ஒரு பிரேக் அவுட் நடந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகுது. இன்ஃபோசிஸை பொறுத்தளவுக்கு 1750 வரைக்கும் அப்சைடை வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்டாக வந்து ஆரக்கிள் ஃபைனான்சியல் சர்வீஸ். இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக ரைஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4600 1 வீக்கில் மட்டும் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு. நிஃப்டி வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டாக் வந்து டிராஸ்டிக்கான ரைஸ் கொடுக்குது. ஸோ பொட்டன்ஷியலி இந்த இயரில் வந்து இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கில் வந்து பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபைன், நெக்ஸ்ட்டு க்ரூடு வந்து பார்க்கலாம். வீக்லியில் இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுது. இப்போ இதே நீங்கள் ஹவர்லியில் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து ரிவர்சலில் ட்ரேட் ஆகுதா? ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படி மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ஐடென்டிஃபை ஆகுதா, ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகி ஒரு ஹவர்லி கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது we can கன்ஃபார்ம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்சைடு வந்து மினிமம் 6300 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். பிகாஸ் 6100க்கு அப்புறம் 6300ங்கிறது நெக்ஸ்ட்டு ஹேர்டில் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் 6105 110 இதுக்கு மேலே ஒரு ஹவர்லி கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதான்னு வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.